அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, சித்திரை மாதத்திலே ஒருவர் மீனம் லக்கினத்திலும் ரிஷபம் ராசியிலும் பிறந்திருந்தால் அவருடைய ஜாதகத்திலே லக்கினத்திற்கு 3ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் இருப்பார். அவ்வாறு சித்திரை மாதத்திலே மீனம் லக்கினத்திலே பிறந்தவருக்கு அவ்வாறு பிறந்திருந்தால் 3ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் இருக்க அவர் பிறந்திருந்தால் அவருடைய ஜாதகத்திலே லக்னத்திற்கு 6ஆம் இடம், 10ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் ஆகியவற்றிலே புதன், குரு, சுக்கிரன் ஆகியவர்கள் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு வசுமதி யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல சித்திரை மாதத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே பிறந்த ஒருவர் மீனம் லக்கினத்திலும் சிம்மம் ராசியிலும் பிறந்திருந்தால், சித்திரை மாதத்திலே ஒருவர் மீனம் லக்கினத்திலும் சிம்மம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அவருடைய ஜாதகத்திலே லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் இருப்பார். அவ்வாறு சித்திரை மாதத்திலே மீனம் லக்னத்திலும் சிம்மம் ராசியிலும் பிறந்தவருக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க, வளர்பிறை சந்திரன் இருக்க, லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் மற்றும் 11ஆம் இடத்திலும் புதன், குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய சுப கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு வசுமதி யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல சித்திரை மாதத்திலே ஒருவர் மேஷம் லக்கினத்திலும் மிதுனம் ராசியிலும் பிறந்திருந்தால், சித்திரை மாதத்திலே மேஷம் லக்கினத்திலும் மிதுனம் ராசியிலும் பிறந்திருந்தால் அவருடைய லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் இருப்பார். அவ்வாறு சித்திரை மாதம் மேஷம் லக்னத்திலும் மிதுனம் ராசியிலும் இருக்க பிறந்து லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் இருக்க பிறந்து அவருடைய லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் மற்றும் 11ஆம் இடத்திலும் புதன், குரு, சுக்கிரன் ஆகிய சுப கிரகங்கள் அமையப்பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கும் வசுமதி யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல சித்திரை மாதத்திலே மேஷம் லக்னத்திலும் கன்னி ராசியிலும் ஒருவர் பிறந்திருந்தால் அவருடைய ஜாதகத்திலே லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் இருப்பார். அவ்வாறு சித்திரை மாதத்திலே மேஷம் லக்னத்திலும் கன்னி ராசியிலும் இருக்க பிறந்து லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் இருக்க பிறந்து அவருடைய ஜாதகத்திலே 3ஆம் இடத்திலும் லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் மற்றும் 11ஆம் இடத்திலும் புதன், குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய சுப கிரகங்கள் அமையப்பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு வசுமதி யோகம் உண்டு. அதுபோல சித்திரை மாதத்திலே ஒருவர் ரிஷபம் லக்கினத்திலும் கடக ராசியிலும் பிறந்து இருந்தால் அவருடைய ஜாதகத்திலே லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் இருப்பார். அவ்வாறு சித்திரை மாதத்திலே ரிஷபம் லக்னத்திலும் கடக ராசியிலும் பிறந்து லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் அமர்ந்திருக்க அவருடைய ஜாதகத்திலே 6ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் மற்றும் 11ஆம் இடத்திலும் புதன், குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய சுபகிரகங்கள் அமையப்பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு வசுமதி யோகம் உண்டு என்பதாகும். அதுபோல சித்திரை மாதத்திலே ஒருவர் ரிஷபம் லக்னத்திலும் துலாம் ராசியிலும் பிறந்திருந்தால் அவருடைய ரிஷபம் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே துலாத்திலே வளர்பிறை சந்திரன் இருப்பார்.
அவ்வாறு சித்திரை மாதத்திலே துலாம் ராசியிலே பிறந்து லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் இருக்க பிறந்து அவருடைய ஜாதகத்திலே லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் மற்றும் 11ஆம் இடத்திலும் புதன், குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய சுப கிரகங்கள் இருக்க பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு வசுமதி யோகம் உண்டு. இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் மற்றும் 11ஆம் இடத்திலும் வளர்பிறை சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய இந்த 4 கிரகங்கள் சுபகிரகங்கள் 3, 6, 10, 11 என்று அழைக்கப்படக்கூடிய உபஜய ஸ்தானங்கள் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு வசுமதி யோகம் உண்டு என்பதை பற்றிய சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிறந்த உள்ள அமைப்பை சொல்ல கேட்டீர்கள். இந்த வசுமதி யோகம் என்பது அந்த ஜாதகருக்கு நிலையான நிதித்தன்மை, பண நிலைமை எப்பொழுதும் மாறாமல் இருக்கும், ஒரே சீராக இருக்கும், நிலையாக இருக்கும், குறையாது, கூடுமே தவிர குறையவே குறையாது, நிதி நிலைமை தன்மை சிறப்பாக இருக்கும். அவர் வாழ்க்கை முழுவதுமே செழுமையாக இருக்கும், செழிப்பு நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும், மகிழ்ச்சி நிறைந்த, எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய, செழிப்பு நிறைந்த, மரியாதை மிக்க, மதிப்பு மிகுந்த வாழ்க்கையை நடத்துபவராக இருப்பார். அவருக்கு அவர் வாழ்க்கையிலே அவர் எல்லா விதமான சகல சௌகரியங்களையும் சகல சௌபாகியங்களும் அனுபவிப்பார். அப்படிப்பட்ட அமைப்புகள் அவருக்கு இருக்கும். எந்த நிலையிலும், எந்த இடத்திலும், எந்த உறவிலும், எந்த சமயத்திலும் அவருக்கு சகல விதமான சௌகரியங்களும் சௌபாகியங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு இருக்கும். மேலும் அவர் செய்யக்கூடிய தொழிலில், வாணிகத்தில் எல்லாமே அவருக்கு சாதகமாக அமைந்து முடியும். மேலும் அவருக்கு உள்ள தீய தோஷங்கள் எல்லாமே நீங்கிவிடும் இந்த கிரக அமைப்புகளினாலே. லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே, 6ஆம் இடத்திலே, 10ஆம் இடத்திலே மற்றும் 11ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் மற்றும் புதன், குரு, சுக்கிரன் ஆகிய சுபகரங்கள் இருக்க பிறந்திருந்தால் அவருக்கு இப்படிப்பட்ட சிறப்புகளை கொடுக்கக்கூடிய, செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வசுமதி யோகம் உண்டு. லக்னத்திற்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களிலே வளர்பிறை சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகியவை இருந்தால் அவருக்கு இப்படிப்பட்ட சிறப்புகளை தரக்கூடிய வசுமதி யோகம் உண்டு என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது. அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.